வணக்கம். வணக்கம்னா செடி வணக்கம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து எல்லோருக்கும் வணக்கம். நம்ம என்சிசி மாணவர்கள் மூலியமாக நம்மளுடைய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஊத்தகனுடைய என்சிசி மாணவர்கள் மற்றும் பூமணி சார் அவர்கள் இணைந்து நம்மளுடைய சாந்தி தேட்டர் தெரியல, எல்லாருக்கும் தெரியும். அந்த தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு குறுங்காடுகள் வந்து அமைச்சோம். நிறைய பேர் வந்து உங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்தீங்க. பங்களிப்புனா என்ன, அங்கே இருக்கிற முட்புதர்கள்லாம் அகற்றுறது, எல்லாம் களைகள்லாம் நீக்கி செடிகள் அழகாக ஒரு புதுப்பித்த ஒரு 50 செடிகளுக்கு மேலே நீங்கள்லாம் நட்டு கொடுத்தீங்க. அதற்கு எங்களுடைய கிரீன் பொன்மலை ட்ரஸ்ட் சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சார் என்சிசி சார் பூமணி சார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? நல்ல விஷயம். அந்த மரக்கன்றுகள் நடுறது நம்ம ஒரு குறுங்காடுகளில் உருவாக்கி இருக்கிறோம். அதனால் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய மரக்கன்று என்ன? வேப்ப மரம். ஒரு வேப்ப மரம் தான் என்ன ஆனாலும் செய்யாமல் தெரியுமா? இப்போ ஒரு அந்த இருக்கக்கூடிய இலை இருக்கு பாரு, இலை, இந்த இலையை நம்ம சுவாசித்தாவே போதும். அந்த மூச்சில் அந்த காற்று கலந்து உள்ளே இருக்கக்கூடிய கிருமி நாசினியாகவும் செயல்படும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கணும் இருக்கக்கூடிய அந்த பல்லில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் செத்து பல் வலுப்பெறும்னு சொல்லி அப்பவே அந்த பழமொழி உண்டு. ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கக்கூடிய இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு மருத்துவ குணம் கொண்டது தான். அதனால் தயவு செய்து நம்மாழ்வார் அவர்கள் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனோட முழு தொடர்ச்சியெல்லாம் நிறைய இந்த வேப்ப மரத்தை பற்றி சொல்லுவார். டைம் இல்லை. அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் அப்படின்ற போய் இப்போ வீட்டுக்கு 10 மரமாவது வளர்த்துடணும். அதனால் வீட்டினுடைய முற்றத்தில் வீட்டுக்கு முன்பகுதியில் வேப்பஞ்செடி வச்சிங்கன்னா உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். எப்போதும் அந்த உயிர் காற்று, அந்த கிருமினா இந்த மருத்துவ குணம் கொண்ட வேப்ப மரத்தை அந்த நிழலில் வரும்போது அதை சுவாசிக்கும் போது உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய சுற்றுப்புறமும் நல்லாயிருக்கும், இயற்கையும் நல்லா இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த மரக்கன்றுகள் வாங்குவது பெரிதல்ல. அதை என்ன பண்ணணும்? நடணும். நெட்டுருவீங்களா? நெட்டுருவீங்கன்னா அப்படி தூக்குங்க பார்க்கலாம். நெட்டுருவீங்களா எல்லாரும்? தண்ணி ஊற்றுவீங்களா? தண்ணி ஊற்றுவீங்களா? இன்னைக்கே அதை செய்திருவீங்களா? இந்த தகவலை வந்து யாருன்னா செடி வேணாலும் நான் கொடுக்குறேன், எடுத்துன்னு போங்க, நடுங்க. அதை வந்து வளர்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, செடி இப்போ சின்ன செடியாக இருக்குது. நீங்கள் எப்படி 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் இப்போ நீங்கள் 8th ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், 7th ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்த மாதிரி சின்ன செடியாக கொடுக்குறேன். ஒரு அசைக்க முடியாத மரமாக வளர்த்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு உண்டு. கிரீன் பொன்மலை ட்ரஸ்ட் சார்பாக உங்களுக்கு ஒரு பரிசுகள் கொடுக்கப்படும். கண்டிப்பாக செய்யப்படும். செய்வீங்களா? செய்வீங்களா? செய்யணும். வெரி குட். நன்றி, வணக்கம். சார் பேசுகிறேன்.